நல்ல மனம் உண்டாம், மாமலரால் நோக்குண்டாம், மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமற் சார்பார்த்தவன். சிந்தனை உனக்கு தந்தேன், திருவருள் எனக்கு தந்தாய். வந்தனை உனக்கு தந்தேன், மலரடி எனக்கு தந்தாய். பைந்துணர் உனக்கு தந்தேன், பரகதி எனக்கு தந்தாய். கந்தனை பயந்தநாதா கருவையில் இருக்கும் தேவே. எல்லாம் வல்ல இறையருளாலே திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கந்தசஷ்டி விழாவினை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விழா குழுவை சார்ந்த சான்றோர் பெருமக்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆலயத்தினுடைய தக்கார் ஐயா அருள்முருகன் அவர்களே, இணை ஆணையர் ஞானசேகரன் அவர்களே, இந்த விழாவிற்கு தங்களது ஒத்துழைப்பை தந்து கொண்டிருக்கக்கூடிய ஆலயத்தை சார்ந்த நிர்வாக பெருமக்களே, காவல் பணியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காவல்துறையை சார்ந்த அன்பர்களே, இங்கே முருகப்பெருமானினுடைய திருவருளை பெறுவதற்காக கூடியிருக்கக்கூடிய பக்த கோடிகளே, அனைத்திற்கும் மேலாக சிற்றறிவில் கடைப்பட்ட அடியேனுக்கும் இந்த திருச்சபையிலே தொடர்ந்து வாய்ப்பை நல்கி கொண்டிருக்கக்கூடிய குமாரபாளையம் JKK ரங்கம்மாள் அறக்கட்டளையை சார்ந்த மரியாதைக்குரிய அம்மா என் செந்தாமரை அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய தினம் திருப்புகழ் அமிழ்தம் என்னும் தலைப்பிலே திருப்புகளினுடைய சிறப்புகளையும் முருகப்பெருமானினுடைய பெருமைகளையும் சிந்திப்பதற்கு திருவருள் கூடியிருந்தது. இன்றைய தினம் துள்ளி வருகுது வேல் என்ற தலைப்பிலே உடம்பிடி தெய்வமாகிய முருகப்பெருமானினுடைய கர்மையை இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். எல்லாருக்கும் தெரிந்ததுதான், வேல்னா வேலன், வேலன்னா வேல் தான். அதனாலதான் உடம்பிடி அப்படிம்பாங்க. முருகப்பெருமானிடமிருந்து அந்த வேலை பிரிக்கவே முடியாது. வேல் எப்படி ஞானத்தின் அடையாளமோ அதுபோல ஞானத்தின் அடையாளமாக தோன்றியவன் தான் முருகப்பெருமான். அவன் ஞான ஸ்வரூபன். பாமன் சுவாமிகள் சொல்லும் பொழுது ரொம்ப அற்புதமா சொல்லுவார். அந்த வேலை முருகப்பெருமான் திருக்கையில் இருக்கக்கூடிய வேலை பாம்பன் சுவாமிகள் பாடுகின்ற பொழுது படை அரசும். அந்த ஒரு வேல் என்பது படைக்கு சமமானது. அந்த படைக்கு முன்னால் எந்த படையும் நிற்க முடியாது. முருகப்பெருமானுடைய வேல் என்ன செய்ததாம்? அன்னைகிரி சுவாமிகள் பாடுகின்ற பொழுது பாடுவார், மாங்கல்ய பலத்தை தந்ததாம். முருகப்பெருமானை வழிபட்டால் முருகப்பெருமானுடைய வேலானது மாங்கல்ய பலத்தை தரும், எல்லாரும் ஆயுளோடு வாழ்வார்கள் அப்படின்னு பொருள். அதை சொல்லும் பொழுது அன்னகிரி சுவாமிகள் ரொம்ப அற்புதமா பாடுறார். வேல் இருக்கு, அதனால எனக்கு ஒரு அச்சமும் கிடையாது. மரண பிரமாதம் என்ன பெருசா பிரமாதம் அப்படிம்பாங்க பாருங்க, நம்மளாம் சொல்லுவோம்ல, அது என்ன பெரிய பிரமாதமா அப்படிம்பாங்கல்ல, பெருசு மரணம். அதை கண்டு அஞ்சாதவர்கள் இந்த உலகத்துல யாராவது இருக்க முடியுமா? எல்லாரும் அஞ்சுவோம். 80 வயசுல காலனை பத்தி பேசினாலும் ஆமா இப்ப இதை பத்தி பேசிக்கிட்டு என்ன அவசரம் அப்படிம்போம். 100 வயசுல பேசினாலும் அப்படித்தான். ஏன்னா அதை பார்த்தா அவ்வளவு பயம். ஆனா சொல்லும் பொழுது சொல்லுவோம், எப்பப்பா வருவ அப்படிம்போம். வந்தா போயிடுவோமா? என்னப்பா சொன்னா வந்துடுறதா? இரு இன்னும் நிறைய இருக்கு, கொள்ளு பேரனுக்கெல்லாம் கல்யாணத்தை பார்க்கணும், கொஞ்ச நாள் பொறு வர்றேன் அப்படிம்போம். காரணம் அவ்வளவு பயம். மரண பயம் என்பது எல்லாரையுமே மதிமயங்க செய்யும். அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது, அச்சம். அதனாலதான் அன்னகிரி சுவாமிகள் சொல்லும் பொழுது ரொம்ப அற்புதமா சொல்றாரு பாருங்க, மரண பிரமாதம் எமக்கு இல்லையா. காரணம் என்ன? என்றும் வாய்த்த துணை. என்னைக்கும், இன்னைக்கு மட்டுமல்ல, இப்பிறப்புக்கு மட்டுமல்ல, இனி நான் ஒருவேளை பிறப்பெடுத்தாலும்
என்னுடைய வினை காரணமாக மீண்டும் எனக்கு பிறப்பு வாய்த்தாலும் என்றும் வாய்த்த துணை. இப்ப நான் புடிச்சிட்டேன் திருவடிய, அந்த திருவடி எப்பொழுதும் என் கூட வரும். என்றும் வாய்த்த துணை கணக்கலாபியும் வேலும் உண்டே. கிங்கிணி முகுல சரண பிரதாப சசிதேவி மாங்கல்ய தந்து ரக்ஷாபரண கிருபாகர ஞானாகர சுரபாஸ்கரனே அப்படின்னு பாடுற. முருகப்பெருமானுடைய வேல் மாங்கல்ய பலத்தை தந்தது. இந்திரனினுடைய மனைவிக்கு மட்டும் மாங்கல்ய பலத்தை தரலையா, தேவர்கள் அனைவருக்குமே, தேவர்களினுடைய மனைவிகள் அனைவருக்குமே மாங்கல்ய பலத்தை தந்தது முருகப்பெருமானின் திருக்கையில் இருக்கக்கூடிய வேல். அந்த வேல் மாங்கல்ய பலத்தை மட்டும்தான் தந்ததா அப்படின்னா, தேவர்கள் எல்லாம் சூரனால் எவ்வளவு துன்பப்பட்டார்கள், எவ்வளவு அவமானப்பட்டார்கள். அவர்கள் தகுதியிலிருந்து கீழே இறங்கி சூரனுக்கு குற்றேவல் புரிந்தார்களாம். அவ்வளவு கொடுமை சூரனால. அந்த கொடுமைகளை எல்லாம் தீர்த்து மீண்டும் அவர்களுக்கு பொறுப்பை தந்தது. எதையெல்லாம் இழந்தார்களோ அதை மீண்டும் பெற்று தந்ததுதான் முருகப்பெருமானினுடைய வேல். இன்னைக்கு நாம நிறைய பேர் நினைக்கலாம், நான்லாம் வாழ்க்கையில எவ்வளவோ இழந்திருக்கமா, அதெல்லாம் எப்படி பெற போறேனே தெரியலையே. நிறைய பேர் சொல்லுவாங்க, இழப்பதற்கு ஒண்ணுமே இல்லைங்க, உயிர் மட்டும்தான் இருக்கு. ஏதோ வாழ்ற காரணம், அந்த உயிரை எடுப்பதற்கு நமக்கு உரிமை கிடையாது. இறைவன் என்ன கொடுத்திருக்கானோ மேலானது உயிர். அந்த உயிரை எக்காரணம் கொண்டும் எந்த சூழலிலும் எடுப்பதற்கு நமக்கு உரிமை கிடையாது. வாழ்ந்துதான் தீரணும். ஆனா இப்ப வரக்கூடிய சோதனைகளை பார்த்து அஞ்சு தவறான முடிவெடுத்தோன்னு வைங்களேன், மீண்டும் மீண்டும் பிறப்போம். எப்ப மனுஷ பிறப்பு கிடைக்குதுன்னு நமக்கே தெரியாது. அப்ப இது போன்ற சூழ்நிலைகளிலே நமக்கு துணையாக வருவது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகப்பெருமானினுடைய வேல் தான். இப்ப வீட்டுல நம்ம எல்லாரும் உடலை சுத்தம் பண்ணும் போது என்ன சொல்லுவோம், முருகப்பெருமான் வேலுன்னு வந்துட்டாரு பாருங்க. என்ன சொல்லுவோம், குளிக்கிறதா சொல்லுவோம். இங்க முருகப்பெருமான் எல்லாரும் நீராடியாச்சா? காலையில எழுந்த உடனே எல்லாம் நீராடியாச்சு. முருகப்பெருமான் கைவேலினால் உருவாக்கிய நாழி கிணறு எல்லாம் நீராடி இருப்பீங்க. இப்ப அது பெரிய குழப்பம். முதல்ல நாழி கிணறுல நீராடணுமா இல்ல கடல்ல நீராடணுமா? ஒருத்தவங்க அப்படி சொல்றாங்க, எப்படி சொன்னாலும் நீராடணும், அதான் முக்கியம். அது அர்த்தத்தை நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். சொன்னதனுடைய தத்துவம் என்ன? இப்ப முதல்ல நாழி கிணறுக்கு பதிலா கடல்ல போய் குடிச்சா முருகப்பெருமான கோச்சுக்குவாருன்னு நினைக்கிறீங்களா? உடல் சுத்தத்திற்காக தான் நீராடுதல், உள்ள சுத்தத்திற்காக தான் நீராடுதல். வீட்டுல குளிக்கிறது உடல் சுத்தத்துக்காக. ஆனா இது போன்ற புண்ணிய தலங்களில் நாம் நீராடுவது என்பது எதற்காக? உள்ள சுத்தமாகணும். அதனாலதான் அதுக்கு பேர் புனித நீராடல். ஒரு முறை நீராடிட்டா அதோடு நம்முடைய நாம் சேர்த்து வைத்த பாவங்கள் எல்லாம் தொலைந்ததாக அர்த்தம். தொலைஞ்சிட்டுங்களா? முதல்ல நமக்கே நம்பிக்கை இல்லையே. ஒரு முறை நீராடினால் இதுவரைக்கும் நாம் சேர்த்து வைத்த பாவங்கள் எல்லாம் அதிலே தொலைந்ததாக அர்த்தம். அப்ப என்ன பண்ணணும்னா, கடல்ல நீராடும் பொழுதோ நாழி கிணறுல நீராடும் பொழுதும், அப்பா முருகா, இதுவரைக்கும் நான் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ பாவம் செஞ்சிருக்கலாம், தவறி கூட செஞ்சிருக்கலாம், ஒருவேளை அறிஞ்சு கூட செஞ்சிருக்கலாம். நீ என்ன செய்யணும், ஒரு அன்னையை போல என்னை அரவணைத்து என்னுடைய பாவங்களை எல்லாம் தீர்த்து எனக்கு ஒரு புது வாழ்க்கையை தரணும் சொல்லி முழு மனசோட கடல்லையோ நாழி கிணறுலையோ நீராடணும். அதுதான் அவசியம். முதல்ல எதுல நீராடுறோங்கிறது அவசியத்தை விட எதுக்காக நீராடுறோங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனாலதான் சித்தர் பெருமக்கள் சொல்றாங்க பாருங்க, கடல்லே தான் கிடக்குது மீன், நாத்தம் போகுதா, அதை 100 தடவை தண்ணியில் அலசுங்களேன், நாத்தம் அதை விட்டு போகவே போகாது. காரணம் என்ன? அதனுடைய நாற்றம் அதனுடைய உடலிலே சேர்ந்து விட்டு. நாறு மீனை பலதரம் நல்ல தண்ணீரால் நாளும் கழுவினும் அதன் நாற்றம் போமோ? உமா கூற
கொன்றம் உடல் பழநதியாடி கொண்டதால் கொண்ட மலம் நீங்காதென்று ஆடு பாம்பேன் பாம்பாட்டி சித்தர் பாடினாரு. அப்பா, நீராடுறதுங்கிறது இந்த மன சுத்தத்திற்காக, மன அழுக்க நீக்கணும்னு நினைச்சு நீ நீராடினா மட்டும்தான் அதனுடைய பயன் கிடைக்கும். அதை உணர்ந்து கொண்டு நீராடணும். அதுக்காக தான் முருகப்பெருமான் தன்னுடைய கைவேலினால் நாழி கிணறை இங்க முருகப்பெருமான் நாழி கிணறுல தீர்த்தத்தை இங்க உருவாக்கி வச்சிருக்கார். அப்ப இதை மறக்க கூடாது. பெரியவர்கள் சொல்லும் பொழுது சொல்லுவாங்க, எப்பொழுதும் என்னைக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க, நாங்க உங்க கூட வர்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா நேரத்திலையும் எல்லாரும் கூட வர முடியுமா? எல்லா நேரத்துக்கும் யாராலையும் வர முடியாது. நம்ம தனியா தான் தூங்குறோம், தூங்கி எழறோம். அது வரைக்கும் நம்ம மூச்சு காற்று சரியா இயங்குதான்னு யாரு பார்த்துக்கிட்டு இருக்கா? என்னதான் கோடி கோடியா சேர்த்து வச்சாலும் மனைவி பக்கத்துல இருந்துட்டு வீட்டுக்கார் நல்லா மூச்சு விடுறாரா அப்படின்னு பக்கத்துல என்ன பார்த்துக்கிட்டா இருக்காங்க. எவ்வளவு சேர்த்து வச்சாலும் யாரும் கண்காணிக்கலாம் முடியாது. எல்லா துணையும் ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் நம்ம கூட வரும். ஆனா இறை துணை என்பது இருக்கு பாருங்க, எல்லா நேரமும் கூட வரும், எல்லா இடத்துக்கும் கூட வரும். நமக்கு எதிராக யார் நின்னாலும் கூட வரும். அதனாலதான் பாம்பன் சுவாமிகள் பாடும் பொழுது சொன்னார், எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன். என்ன செய்யணுமா? எந்திரிக்கும் பொழுதே இறைவனை நினைச்சுக்கிட்டு எந்திரிக்கணும். வேற எதையுமே நினைக்க கூடாது. முதல்ல யாருக்கு முதலிடம் தரணும்? இரவு முழுவதும் என்னை கண் போல காத்த அப்பா கந்தா கடம்பா கதிர்வேலா, இந்த நாள் இனிய நாளாக உன்னுடைய அருளினால் இருக்கணும்னு சொல்லிட்டு எழும்போதே எப்படி சொல்லணும்? வேலும் மயிலும் என்பேன். பாம்பன் சுவாமிகள் சொல்ற மற்ற சிந்தனைகள்லாம் அப்புறம்தான். எழுந்தே மகிழ்ந்து தொழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், தொழுது உருகி அழும்போதும் வேலும் மயிலும் என்பேன். எனக்கு ஒரே ஆறுதல் நீதான்ப்பா. இன்னைக்கு ஆறுதலை தேடி பாருங்க. இன்னைக்கு ஆறுதலை தேடுறோங்கிற பேர்ல இன்னைக்கு நம்மளுடைய ரகசியங்கள் தான் வெளில போகுது. யாராலையும் யாருக்கும் ஆறுதல் தரவே முடியாது. யாராலையும் தர முடியாது. ஆறுதல் தர்ற மாதிரி சொல்லுவாங்க. எது வரைக்கும் சொல்லுவாங்க? உங்களால ஒரு பயன் இருந்தா ஆறுதல் சொல்ற மாதிரி சொல்லுவாங்க. இதே நாளைக்கு நீங்க அவங்களுக்கு பயன்படலன்னு வைங்க, இல்ல ஒருவேளை அவங்களையே எதிர்க்கக்கூடிய சூழல் வந்ததுன்னு வைங்களேன், என்ன சொல்லுவாங்க? இதெல்லாம் குறைச்சங்க இந்த அம்மாவுக்கு, இது பண்ணாத அட்டுழியமா, எப்படி நாக்கு அப்படியே மாறும். இதுக்கெல்லாம் இது பத்தாது, இன்னும் அனுபவிக்கும் பாருங்க. யார் சொல்லுவா? இத்தனை நாடு உனக்கா இந்த நிலைமக்கா அப்படின்னு அக்கா அக்கான்னு 100 அக்கா போட்டவங்க, 100 மகளேன்னு போட்டவங்க, 100 அம்மான்னு போட்டவங்க, தனக்கு பயன்படல அப்படின்னு அப்படியே மாத்துவாங்க. அப்ப யாரு நிரந்தரம்? எல்லா உறவுகளும் அப்படித்தானே. கட்டின கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், ஏதோ ஒரு சொல் சுடதான செய்து நம்ம மனச. அப்ப எப்பொழுதும் நம்முடைய கவலைகளை யாரிடத்துல முறையிடணும்? அடுத்த வீட்டுல முறையிடக்கூடாது, பேஸ்புக்ல போடக்கூடாது, வாட்ஸ்அப்ல அனுப்பக்கூடாது. நம்ம கவலையை யார்கிட்ட சொல்லணும்? அம்மா சொல்றாங்க பாருங்க, எங்கும் இருக்கிறான் பாருங்க, இங்கேயும் இருக்கிறான், அங்கேயும் இருக்கிறான், நம்ம மனசுக்குள்ளேயும் இருக்கிறான். அந்த முருகப்பெருமானிட்ட தான் சொல்லணும். காரணம், அவனை தவிர இந்த உலகத்தில் எவனாலும் ஆறுதல் தர முடியாது. அதுதான் உண்மை. இறைவனை தவிர யாரும் உங்களுக்கு ஆறுதல் தரவே முடியாது. அதனாலதான் பெரியவர்கள் சொன்னாங்க, எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், எழுந்தே மகிழ்ந்து தொழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், தொழுது உருகி அழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், அடியேன் உடலம் விழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், செந்தில் வேலவனே அப்படின்னாங்க. அப்ப எப்பொழுதும் இப்ப பாருங்க, ஒரு பஸ்ஸுக்குன்னா புக் பண்ணி வச்சுக்கிறோம், அதே மாதிரி புக் பண்ணிக்கணும் முருகப்பெருமான. அவனுக்கு மவுசு அதிகம். 1000 பேர் இருக்கான், தவம் கிடக்கிறான் முருகப்பெருமான பாக்குறதுக்கு. 1,00,000 பேர் இருக்கிறாங்க, கோடி பேர் இருக்கிறாங்க. அந்த கோடியில நம்ம சொல்ற கந்தா அப்படின்னு கேட்கணும்னா அப்ப நம்மளுடைய அழைப்பு எவ்வளவு உண்மையா இருக்கணும், உன்னதமா இருக்கணும். உள்ளன்போடு அழைக்கணும். அழைக்கிறதுக்கு 1000 பேர் இருக்கலாம், 1,00,000 பேர் இருக்கலாம். ஆனா முருகப்பெருமான அழைப்பவர்களுக்கெல்லாம் உடனே திரும்பி பார்க்கறது இல்லையே. காரணம் என்ன? உள்ளன்போடு அழைக்கணும்.
அதனால சொல்லுவாங்க பாருங்க, ஒரு தாய் ஒரு குழந்தைய விளையாட விட்டுட்டு பார்த்துக்கிட்டு இருந்தா, வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா, குழந்தை அழுதுச்சு. வேலையை விட்டுட்டு வந்து என்ன செஞ்சாலாம், இந்த குழந்தைக்கு நிறைய விளையாட்டு ஜாமானை போட்டுட்டு போயிட்டா. குழந்தை விளையாண்டுகிட்டு இருந்துச்சு, மறுபடியும் அழுதுது. ஓடி வந்து மறுபடியும் தூக்குனாலா இல்லை, அந்த விளையாட்டு ஜாமான்லாம் ஒதுக்கி வச்சுட்டு மறுபடியும் புதுசா இருந்ததெல்லாம் போட்டு வச்சா. மறுபடியும் வேலையை செய்ய தொடங்கிட்டா. மறுபடியும் இந்த குழந்தை அழுதுது. பக்கத்துல இருந்த எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு புதுசா ஒரு பொம்மையை வச்சு இவ வேலையை தொடங்கிட்டா. இப்ப இந்த குழந்தை என்ன செஞ்சுச்சு, எல்லாத்தையும் சுத்தி இருந்த எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டுட்டு உதைச்சு விட்டுட்டு அம்மா அம்மா அம்மான்னு அழுத பொழுது அந்த தாய் என்ன செய்தா, இப்பதான் என் குழந்தைக்கு நான் தேவைப்பட்டிருக்கேங்கிறத உணர்ந்து ஓடி வந்து அப்படியே அழகாக தூக்கி அணைத்து கொண்டாலாம். அதான் உண்மை. அப்ப அப்பனுக்கு தெரியாதா, என் பிள்ளை எப்ப என்ன உண்மையா கூப்பிடுறான், என் பிள்ளைக்கு எப்ப என்னுடைய தேவை ஏற்படும், முழுமையாகவே எப்ப தேவைப்படும், எது வரைக்கும் என் பிள்ளை தாங்குவான், எவ்வளவு அடிச்சா தாங்குவான், எல்லாம் அவருக்கு தெரியும். அதனால யாரும் தளர்ந்துடக்கூடாது. முருகப்பெருமான் நம்ம கூப்பிடுறத கேட்கலையேன்னு அதெல்லாம் பலம். அடிக்க அடிக்கதான் நம்ம என்ன செய்வோம், அடிக்கலைன்னா உடல் பலப்படாது. ஒண்ணும் இல்லைங்க, இந்த உடலுக்கு நல்ல பயிற்சியை கொடுத்துக்கிட்டே இருங்க, அப்பதான் வலிமையாகும். சும்மா சாப்பிட்டோம் தூங்கணும் சாப்பிட்டோம் தூங்கணும்னு தூங்கிக்கிட்டே இருங்க, ஒண்ணு இந்த உடம்பு எதுக்கும் பயன்படாது. உடல் வலு பெறணும்னா என்ன செய்யணும், இந்த உடலை என்ன செய்யணும், உருக்கணும், அப்பதான் அது வலு பெற முடியும். அப்ப முருகப்பெருமான் செய்யறான், என்ன செய்யறான், சோதனைக்கு மேல கொடுத்துக்கிட்டே இருக்கான். அவனுக்கு தெரியும் சோதனை எல்லாம் கொடுத்த பிறகு ஒரு பொருள் நீங்கள் கேட்டதை கொடுக்கின்ற பொழுது நீங்க சந்தோஷத்துல அவனை கட்டி அணைப்பீங்க பாருங்க, கண்ணீர் விட்டு அழுவீங்க பாருங்க, அந்த இன்பத்திற்காக எம்பெருமான் காத்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் எப்பொழுதுமே அவனுடைய துணையை நாம என்னைக்குமே புக் பண்ணி வச்சுக்கணும். அப்பா இனி எப்பிறப்பு வாய்த்தாலும் என்னை கைவிட்டுறாதையா அப்படின்னு கேட்கணும். அப்ப எல்லா பிறப்புக்கும் கூட வரும் முருகப்பெருமானுடைய வேல். அது அன்னைகிரி சுவாமிகள் பாடும் பொழுது சொல்றாரு பாருங்க, நீங்க நாம பாருங்க துள்ளி வருகுது வேல்னு கொடுத்துருக்கோம். காரணம் என்ன, இப்ப மெதுவா வர்றதுக்கெல்லாம் பொறுமை யாருக்குமே கிடையாது. நாமளே ஃபாஸ்டா இருக்கணும் தானே நினைக்கிறோம். எல்லாம் ஃபாஸ்ட் தான், ஃபாஸ்டா போகணும், ஃபாஸ்டா சாப்பிடணும். இன்னைக்கு யாருக்கும் பொறுமைங்கிறதெல்லாம் கிடையாது. நின்று நிதானிக்கிறதுக்கெல்லாம் இன்னைக்கு யாருக்கும் நேரமும் கிடையாது. எல்லாம் வேகம் 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 வேகம்தான். என்றைக்கு வேகம் தடைப்படுகிறதோ அன்னைக்குதான் விவேகம் தோன்றும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் பரபரப்பாக வாழக்கூடிய சூழல்ல எதை பத்தியும் கவலைப்படுறது கிடையாது. சுத்தி என்ன நடக்குது எதை பத்தியும் இன்னைக்கு கவலைப்படுறது கிடையாது. ஒரு காலகட்டம் வரைக்கும் எல்லாரும் என்ன நினைச்சாங்க, வாழணும்னு நினைச்சாங்க. எப்படியாவது இப்படித்தான் வாழணும்னு ஒரு காலகட்டத்தில் நினைச்சோம். அப்புறம் எப்படியாவது வாழணும்னு நினைச்சோம். இப்ப என்ன நினைக்கிறோம், வாழணும் அவ்வளவுதான். ஏன் வாழ்ந்தா என்ன, வாழட்டுனா நமக்கு என்ன, நாம வாழணும். இந்த சுயநலம் இன்றைக்கு பெருகி கொண்டே இருக்கிறது. அதெல்லாம் கவனமா இருக்கணும். எப்பொழுதுமே வேலை சொல்லும் பொழுது சொல்றோம் பாருங்க, அது ஞானத்தின் அடையாளம், அது தர்மத்தினுடைய அடையாளம். அன்னைகிரி சுவாமிகள் பாடும் பொழுது ரொம்ப அற்புதமா சொல்றாரு பாருங்க, இந்த வேல் என்பது எப்படிப்பட்டது தெரியுமா, யாருக்கு உடனடியாக பலன் தரும் தெரியுமா, சுழற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தறிய உருக்கியலும் என்ன செய்யும், அறத்தை நிலை காணும் சொல்ற. வேல் சாமானியப்பட்டது கிடையாது. இன்னைக்கு பணம் கொடுத்தா யார வேணாலும் நம்ம பக்கம் இழுக்கலாம், வேலையோ வேலைவனையோ நம்ம பக்கம் இழுக்க முடியாது. எங்க தர்மம் இருக்குதோ அங்கதான் நிற்பான். அப்ப உண்மைதானே, ஃபைல் எல்லாம் மாத்தி வைக்கவே முடியாது என் அப்பன் சந்நிதியில. நிறைய பேர் நியாயம் பேசுறேன்னு பேசுவாங்க பாருங்க, நிறைய ஊர்ல பார்த்துருக்கீங்களா, நடுவு நிலைமை பஞ்சாயத்து பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க. சரிங்களா, உன்னையும் பகச்சிக்க முடியாது அவரையும் பகச்சிக்க முடியாதுன்னா நீ எதுக்கு தீர்ப்பு சொல்ற? தீர்ப்புனா எப்படி இருக்கணும், சரியா இருக்கணும், உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும். அப்படி இருந்தா தான் அந்த இடத்துல உட்காரணும், இல்லைன்னா உட்காரக்கூடாது. சும்மா ஒப்புக்கு பேசவே கூடாது. அப்படி யார் பேசினாலும் எம்பெருமானினுடைய வேல் பேசாது. அது நேர்மையானது. நாம தான் நினைக்கிறோம் எல்லாம் முருகன் இருக்கிறவங்களதான் பார்ப்பான். நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறோம்.
அப்ப அதே மாதிரி நாம வாழ்ந்தா என்ன? ஒருத்தர் என்கிட்ட அப்படிதான் கேட்டாரு, என்னங்க படத்துல கூட பாருங்க கடைசி வரைக்கும் வில்லன் தான் வாழ்றான் பாருங்க, ஹீரோ கஷ்டப்படுறான், கடைசியில அவன் நல்லா இருக்கான், இதுல என்ன அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், கடைசி வரைக்கும் வில்லன் வாழுவான், வில்லனுடைய மகன் வாழணும்ல, அதானே வேணும். வாழ்க்கையில யாருக்காக ஓடுறோம்? யாருக்காக உழைக்கிறோம்? யாருக்காக சாப்பிடாம கொள்ளாம அலைஞ்சு அலைஞ்சு பணத்தெல்லாம் சேர்க்கிறோம்? நம்ம பிள்ளைகளுக்காக தானே. அப்ப நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னா முதல்ல நாம நல்லதை நினைக்கணும், நல்லதை செய்யணும். நல்லதை செய்யுங்க, நல்லதை நினைங்க. வேல் ஒரு நாளும் தீயதுக்கோ தீயவர்களுக்கோ துணை போகாது என்பதை மனசுல வச்சுக்கோங்க. அதான் முக்கியம். சும்மா ஆறுதலுக்கு பேசுறதுக்கு நாம எதுக்குங்க? உண்மையை தானே பேசணும். சத்தியம், வேல்னா சத்தியம் தான். அதனாலதான் அன்னகிரி சுவாமிகள் பாடும் பொழுது எவ்வளவு அழகா பாடினார் பாருங்க. ஒருவேளை என்னுடைய பிள்ளை என் பேரை சொல்லிக்கிட்டே இருந்தான்னு வைங்களேன், சொல்லுவான். அப்படி சொல்லும் பொழுது துதிக்கும் அடியவர்க்கொருவர், என்னை எப்பொழுதும் துதிச்சுக்கிட்டு இருக்கான். எதால துதிக்கிறான்? என்னுடைய நாமத்தை சொல்றான், இல்ல திருப்புகளால துதிக்கிறான் வைங்க, சொல்லணும். அப்படி முருகப்பெருமானினுடைய நாமத்தை நாம சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுதல் செய்ய வேண்டாமா. கெடுக்க நினைச்சாலே அவனுடைய குலத்தை கெடுப்பானா முருகப்பெருமான். எப்படி பார்த்துக்கோங்க. நாம நினைக்கிறோம் கடவுள், நிறைய பேர் கேட்கறது அப்படிதான், கடவுள்லாம் இருக்காங்களாங்க? அவர் இருக்கிறாரு, நாம இருக்க மாட்டோம், அவன் எப்பொழுதும் இருப்பான். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கானே அப்படின்னா எப்பொழுதும் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு ஒரு ஊசி போட்டா நம்ம தாங்குவோம். உண்மைங்களா? ஒரு நாள் 1000 ஊசி போடணும்னா தாங்குவோமா? இறைவன் பொறுத்து பொறுத்து பார்ப்பான். அவனுடைய தீர்ப்பு அப்படிதான் இருக்கணும். அஞ்சணும், அஞ்சு நடக்கணும். எல்லாம் தெரியும்னு சொல்றோம் பாருங்க, முருகப்பெருமானுக்கு எல்லாம் தெரியும். அவனுக்கு தெரியாதது ஒண்ணுமே கிடையாது. நீங்க நினைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க என்ன நினைப்பீங்கன்னு அவனுக்கு தெரியும். அதான் சொன்னாரு, துதிக்கும் அடியவர்க்கொருவர் கெடுக்க இடர் நினைக்கினவர் குலத்தை முதல் அறக்கணையும் எனக்கோ துணையாகும். அப்படிதான் அசுரர்களை எல்லாம் குண்டோடு அழித்தான், அவனுடைய குடியோடு அழித்தான், குலத்தோடு அழித்தான் அப்படிங்கிறாரு. வேல் சாமானியம் இல்லை. அதனாலதான் வள்ளிமலை சுவாமிகள் சும்மா ஏதோ வேல் வகுப்புல இருந்ததை எடுத்து படிங்கன்னு சொல்லல. அவருக்கு ஒரு துன்பம் ஏற்பட்ட பொழுது, ஒருத்தர் தீவினை செய்த பொழுது, வள்ளிமலையில் இருக்கும் பொழுது வள்ளிமலை சுவாமிகளுக்கு ஒருத்தர் என்ன செய்தார்? அவர் மீது பொறாமைப்பட்டு அவருக்கு தீவினை செய்தார். பேச முடியாம போனது வள்ளிமலை சுவாமிகளுக்கு. வாயை திறந்து எதுவுமே பேச முடியல. அப்ப அவருக்கு எது உதவுனது தெரியுமா? அவர் ஏற்கனவே படிச்சு வச்சிருந்தாரு பாருங்க, வேல் வகுப்பு. அன்னகிரி சுவாமிகள் பாடிய வேல் வகுப்பை படிச்சிருந்தார் பாருங்க. அந்த வேல் வகுப்பு அவர் வாயை திறந்து சொல்லல, மனசுல சொல்லிக்கிட்டே இருந்தார். அந்த வேல் வகுப்பை சொல்ல சொல்ல யார் இவருக்கு எதிராக ஒருத்தன் ஒரு செய்வினையை செஞ்சானோ, பேச முடியாம செஞ்சானோ, அவனுக்கு தகிக்க ஆரம்பித்ததான் உடம்பு. ஆனால் அந்த இடத்துல இருக்க முடியல. அவர் திரும்ப திரும்ப அந்த பாடலை சொல்ல சொல்ல செய்தவனுக்கு அந்த இடத்துல இருக்க முடியல. அவன் என்ன செய்தான்? இனி பிழைப்பது கடினம் என்று சொல்லி வள்ளிமலை சுவாமிகளை வந்து பார்த்து தன்னுடைய தவறை உணர்ந்து அவருடைய திருவடியிலே வீழ்ந்து மன்னிப்பு கேட்டான். வள்ளிமலை சுவாமிகள் வாழ்க்கையில அந்த வேல் வகுப்பு என்பது வேலை செய்தது. அதனால தான் அந்த வேல் வகுப்பு என்ன செஞ்சாரு? எல்லாரும் சொல்லணுங்கிறதுனால தான் அன்னகிரி சுவாமிகள் பாடி அந்த திருவகுப்புலேருந்து வேல் வகுப்பு 16 அடிகள் தான். 16 அடிகள் தான். ஆனா அதனுடைய மகத்துவத்திற்காக நாம மீண்டும் மீண்டும் சொல்லணுங்கிறதுக்காக முன்னும் பின்னுமாக மாற்றி மாற்றி 64 அடிகளாக மாற்றி தான் அன்னகிரி சுவாமிகள் பாடியதை வேல் மாறல் என்று சொல்லி வள்ளிமலை சுவாமிகள் நமக்கெல்லாம் தந்தார். ஆனா அந்த வேல் வழிபாடு, வேல் மாறல் எனக்கு என்ன செஞ்சதுங்கிறது 4 வருஷத்துக்கு முன்னாடியே இங்க நான் பேசும் பொழுது சொன்னேன். எல்லாரும் 48 மண்டலம் அந்த வேல் வகுப்பை படிக்கணுங்கிறாங்க. நான் ஒரு நாளைக்கு 48 தடவை படிச்சேன். ஒரு நாளைக்கு 48 தடவை அதை படிச்சேன். அந்த கடைசி நாள் படிக்கும் பொழுது அவ்வளவு தடங்கள் ஏற்பட்டது.
படிக்கவே முடியல. நிறைவு செய்யக்கூடிய நாள்ல அவ்வளவு தடங்கள் ஏற்பட்டது. அது எப்ப தெரியுங்களா? கொரோனா வந்ததுல 2019 அப்போ என்னுடைய சகோதரியினுடைய பிள்ளைகளை எல்லாம், காலேஜ் படிக்கிற பிள்ளை எல்லாரும் எங்க வீட்டுல இருக்காங்க. என்னுடைய சகோதரனுடைய கணவர் வெளிநாட்டுல இருக்கிறாங்க. ஒரு சின்ன குழந்தை மட்டும்தான், ஒரு 12 வயசு பிள்ளை மட்டும்தான் கூட இருந்தது. இந்த பிள்ளைகள் எல்லாம் கொரோனான்னு நம்ம வீட்டுல வந்து இருந்தாங்க. கடைசி நாள் அதை படிக்கணும்னு முயற்சி பண்றோம், படிக்கவே முடியல. எங்க வீட்டுல நம்மளை விட கொஞ்சம் பக்தி அதிகம், பயம் அதிகம். ஒரு விரதம்னு எடுத்துக்கிட்டா அதை சரியா முடிக்கணுங்கிறதுல எங்க வீட்டுல அவங்க ரொம்ப தெளிவா இருப்பாங்க. நான் அன்னைக்கு முடியவே முடியாதுன்னு அவங்க சொன்னாங்க. அதெல்லாம் கிடையாது, எவ்வளவு நேரமானாலும் பரவாயில்ல, 12 மணி ஆனாலும் பரவாயில்ல, நீ சொல்லிட்டு வா, நாங்க எல்லாம் உனக்காக காத்திருக்கோம், அது வரைக்கும் சாப்பிடாம இருக்கோம். நாங்க அப்படி சொன்ன கிட்டத்தட்ட 10:30 மணி ஆனது. ஒரு நாளைக்கு ஒரு நேரம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகுது சொல்லணும்னா. சொல்லி அந்த பூஜையை ரொம்ப அழகா முடிச்சாச்சு. ரொம்ப சிறப்பாலாம் ஒரு விளக்கேற்றி வச்சு சும்மா ஏதோ நம்மளால முடிஞ்சதை வச்சு 48 தடவை அந்த வேல் வகுப்பை, வேல்மாறல் மாதிரியெல்லாம் படிக்கல, அந்த வேல் வகுப்பு 16 அடியை 48 தடவை நான் சொன்னேன். காலையில 7:30க்கு சரியா தொலைபேசியில அழைப்பு. என்ன என்னுடைய சகோதரி சொன்னாங்க, தோட்டத்துல வீடெல்லாம் அவங்களோட வீடு எப்படின்னா தனித்தனி காம்பவுண்ட், 11 சென்ட்னா இப்படி தனியா இருக்கும். கூப்பிட்ட நேரத்துக்கு வர்றதுக்கு கூட ஆள் இருக்காது, அப்பப்போ வந்து பார்த்தாதான் உண்டு இருக்கிறோமா இல்லையான்னு. அப்படி தனி வீடு தோட்டத்துல வெளியில பின்னாடி அவங்க போய் அந்த பின்னாடி அந்த கார்டனை பார்க்கறதுக்காக சும்மா போவோம்ல, தோட்டத்தை பார்க்கும் பொழுது இந்த செப்டிக் டேங்க் மேல நின்றுருக்காங்க, அப்படியே உள்ள போயிருக்காங்க. நீங்க நினைச்சு பாருங்களேன், எப்படி எந்திரிச்சாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, குழந்தை தூங்கிக்கிட்டு இருக்கு. 7:30 மணிக்கு இந்த தண்ணி இருக்கும்ல, தனியா அன்னைக்கெல்லாம் பிரிச்சு வச்சிருப்பாங்க பாருங்க, தண்ணி ஒரு பக்கம் கழிவு ஒரு பக்கம்னு. அந்த தண்ணிக்குள்ள அப்படியே நின்னவங்க அப்படியே உள்ள போயிருக்காங்க. அந்த நேரத்துல யாரு வருவா? யார கூப்பிட முடியும்? கூப்பிட முடியாத சூழல்னு ஒண்ணு வரும் இல்ல, அதுக்காக தான் நம்மளை கூப்பிட வச்சான் முருகப்பெருமான். ஒன்றும் பண்ணலையா, அவங்க எப்படி எந்திரிச்சாங்கன்னே அவங்களுக்கு தெரியலையா. அந்த அதிர்ச்சி மட்டும்தான் அவங்களுக்கு இருந்தது ஒரு வாரம். அந்த விழுந்த அதிர்ச்சி, ஏன்னா மரண பயம் இல்லையா, அதுக்குள்ள அப்படியே விழுந்திருக்காங்க, அப்படியே எந்திரிச்சிருக்காங்க. யாரும் தூக்கியெல்லாம் விடல, முருகப்பெருமான் தான் தூக்கி விட்டுருக்கான். எல்லாரும் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. எனக்கு தொலைபேசியில வந்தோடனே பதட்டமாயிடுச்சு, எப்படி எனக்கே தெரியல. ஆனா போய் பார்க்கும் பொழுது அவ்வளவு ஆழம். இதுல நீ எப்படி எந்திரிச்ச அப்படின்னு கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க, எனக்கு எதுவுமே தெரியாது, ஏதோ ஒரு மேடை மாதிரி இருந்தது, அதுல காலை வச்சு அப்படி ஜம்ப் பண்ண. நம்மள மாதிரி எல்லாம் இருக்க மாட்டாங்க, சிம்மா சிம்ரன் மாதிரி எல்லாம். என்ன அம்மா அவ்வளவு அதிர்ச்சியா பாக்குறாங்க, சொன்னா நம்பணும். அவங்க கொஞ்சம் வாட்ட சாட்டமா இருப்பாங்க, நல்லா கொஞ்சம் புஷ்டியா இருப்பாங்கன்னு வைங்களேன். மகாலட்சுமி பேரு. எப்படி எந்திரிச்சனே தெரியல, ஆனா ஏதோ ஒரு தடுப்பு, ஒரு மேடை மாதிரி இருந்தது, அதுல காலை வச்சு அப்படியே எந்திரிச்சேன்னு சொன்னாங்க. அதுதான் முருகப்பெருமான். பக்கத்துல மருத்துவர் அம்மாவே இருக்காங்க, அவங்க வந்து ஊசி போட்டாங்க, சரியானது. எதுக்கு சொல்றேன்னா, இது என்னுடைய அனுபவம், சும்மா எல்லாரும் சொன்னாங்கிறதுனால நான் படிக்கல, ஏதோ படிக்கணும்னு தோணுச்சு. 30 நாள் அதை சொன்னேன். மரண பிடியில் இருந்து விழணும்னு விதிக்கப்பட்டது, அது என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். அதனாலதான் சொல்லுவாங்க, தெய்வத்தை பிடிக்க பிடிக்க தலைக்கு வந்தது தலப்பாகையோட போகும். அதனாலதான் முருகப்பெருமான் பாரு, பின்னாடி விழ போறாங்க, நீ முன்னாடியே படிச்சு வச்சுக்கன்னா. அதுதான் பிடிச்சிட்டோன்னு வைங்களேன், அவனை மாதிரி வழிகாட்டவே முடியாது சார். உண்மைதுதான், அதெல்லாம் உணர்ந்தா மட்டும்தான் தெரியும். நாம என்ன பேசுறோம், மற்றவங்கள்ட்ட பேசியெல்லாம் நேரத்தை வீணே பண்ணாதீங்க. ஏதாவது மனசுல படுதா அப்பப்ப வந்துட்டு சொல்லி வைங்க. இந்த வேல் ஞானத்தை தரும். உங்களுக்கு ஏதாவது முன்னாடியே நடக்க போதா, அது போய் நிற்கும், காவலுக்கு நிற்கும். பிள்ளைக்கு இது நடக்க போகுது அப்படின்னு வேலை என்ன செய்யும்? காவலுக்கு அங்கே போய் நிற்கும். அதே போல நீங்கள் எவ்வளவு எளிமையானவர்களாக இருந்தா உங்களை எதிர்த்து பெரிய ஆளே வரலாம், ஆனா உங்க பக்கம் யார் நிப்பா? முருகப்பெருமான் நிப்பா. அவனுக்கு மீறி பெரிய ஆள் உலகத்துல யார் இருக்கா? அஞ்சவே வேண்டாம். நீங்க ஒண்ணும் இந்த உடனே இன்னைக்கு பாருங்க, பொறுமையே கிடையாது. வீட்டுல ஆம்பளைங்க பொறுமையா இருந்தாலும் பெண்கள் விடுறது கிடையாது. ஏன்னா பாக்குறதெல்லாம் சீரியல், ஒரே குத்துறது வெட்டுறது, அவளை நான் சும்மா விட மாட்டேன், வாழ விட மாட்டேன், இதே டைலாக் தான். இப்ப எல்லா நாடகத்திலையும் பாருங்க, அவங்க எப்படி வாழ்ந்துருவாங்கன்னு பாக்குறேன். என்ன பெண்கள்லாம் வசனம், இன்னைக்கெல்லாம் பெண்கள் தான் வில்லியே. ஆடவர்கள் அமைதியா இருந்தாலும் இன்னைக்கு
நீங்கெல்லாம் என்ன ஆம்பளை அப்படின்னு கேட்டா சும்மா இருப்பாரா வீட்டுல? அவர் உடனே கத்தி எடுத்துக்கிட்டு போறாரு, இல்ல கட்டையை தூக்கிட்டு போறாரு. பின்னாடி யாரு சிரமப்படுறது? அந்த காலத்துல சொல்லுவாங்க, தெய்வம் பார்க்கும், அமைதியா இருப்பாங்க. அவன் எவ்வளவு நாளைக்கு வாழ்ந்துருவான், அவன் பார்த்துக்குவான். அன்னைக்கெல்லாம் பெண்கள் அப்படிதான் சொல்லுவாங்க. எங்களுக்கெல்லாம் அப்படிதான் எங்க அம்மா சொல்லுவாங்க. என் தாயெல்லாம் அப்படிதான் எங்களை வழி நடத்தினாங்க. பயப்பட எங்க வீட்டுல எங்க அம்மா சொல்லி கொடுத்த வாசகம் அதுதாங்க. அவங்க என்ன நினைச்சாங்களோ தெரியாது, என்னுடைய சின்ன வயசுல அவங்க சொன்னது அதுதான். உலகத்துல யாரையும் நம்பாத, எல்லாம் மாறுவாங்க. சத்திய வார்த்தை, தெய்வத்தை மட்டும் நம்பு, ஒரு நாளும் அது உன்னை கைவிடவே விடாது. நாங்க இதுவரைக்கும் தெய்வத்தை மட்டும்தான் நம்பிக்கிட்டு இருக்கோம். வாழ்க்கையில இந்த வாய்ப்புக்காக யாரையும் புகழ்ந்து பேசுறதும் கிடையாது, புகழ்ந்து பேசி இந்த இடத்துக்கு வந்ததும் கிடையாது. அந்த இடம் அவசியம் இல்லை. என் அப்பா எங்க உட்கார வச்சாலும் அது நிம்மதிதான். இந்த இடம் தான் வேணும்னு அவசியம் இல்லை. நினைச்சு பாருங்க, வயிற்றுக்கு சாப்பாடு வேணும், மானத்தை மறைக்க துணி வேணும், அவ்வளவுதானே. அதை என் அப்பனை எப்படி கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்தை என்னுடைய தாயார் அன்னைக்கே கொடுத்தாங்க. தெய்வத்தை தேடு, அதை தவிர இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது, அது மட்டும்தான் மாறாது. நாங்க இதுவரைக்கும் என் அப்பன்ட்ட அப்பா எனக்கு இதை கூட அதை கூட கேட்டதே கிடையாது. அவரா கொடுப்பாரு, அதுதான். எதுவாக இருந்தாலும் அவரா கொடுப்பாரு. அதனாலதான் பெரியவர்கள் சொன்னாங்க, இந்த வேலை நீ துணையாக கொள், உனக்கு எதிராக ஒரு ஆளும் நிக்க முடியாது. இந்த வேலை அது மட்டுமல்லங்க. நாம எல்லாம் என்ன நினைக்கிறோம், புறப்பகை, எல்லாருக்கும் பகை உண்டு, நல்லவர்களுக்கும் உண்டு, கெட்டவர்களுக்கும் உண்டு, எல்லாருக்கும் பகை உண்டு. ஆனா முதல் பகை என்ன தெரியுங்களா? நமக்குள்ள இருக்கிற 6 பகை இருக்கு. நாங்க பெரியவர்கள் வெளிப்பகைக்கு மட்டும் வேல் அல்ல, வேலை செய்யாது. நமக்குள்ள இருக்கு பாருங்க உட்பகை. என்ன சொல்லுவாங்க? காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், 6 பகை இருக்கு. அந்த 6 பகையும் அழிக்கணும்னா என்ன செய்யணும்? ஆறுமுகனினுடைய வேலை துதிக்கணும். 6 பகை முதல்ல நாம தான் நமக்கு பகை. நிறைய இடத்துல பாருங்களேன், நாம பேச தெரியாம பேசி ஒரு பெரிய பகையை உருவாக்குவோம். அப்ப பகை என்பது என்ன? நமக்குள்ள இருக்கக்கூடிய பகை. அதான் சொல்லுவாங்க ஆசை. இன்னைக்கு ஆசை அதிகமாயிடுச்சு. ஒரு காலத்துல எல்லாம், இன்னைக்கெல்லாம் நினைச்சு உண்மையாவே சில நேரத்துல நாமெல்லாம் எதுக்கு பேசுறோம்னு தோணும் எனக்கெல்லாம். பேசாம அமைதியா ஒரு ஓரமா என்னை உட்கார வச்சிரு. ஏன்னா இன்னைக்கு இந்த உலகம் போற போக்க பாத்தீங்கன்னு வைங்கள, யாரும் எதற்கும் அஞ்சுறதெல்லாம் கிடையாது. ஒரு வார்த்தையை தவறா பேசினா நமக்கு 3 நாளைக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. இன்னைக்கு எதை வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம். இன்னைக்கெல்லாம் வாழ்க்கை ஒரே ஒரு இலக்கு தான் சார். இன்னைக்கு பலருக்கு என்ன தெரியுங்களா? பணம். பணம் தான். அதுக்காக இன்னைக்கு என்ன வேணாலும் செய்யலாங்கிற மனுஷன் எப்படி போயிட்டோம்? ஒரு எல்லைக்கு போயிட்டோம். யாரும் இந்த மான அவமானத்துக்கெல்லாம் அஞ்சுறது கிடையாது. அடுத்தவங்க கேவலமா பேசுவாங்களே, நம்முடைய சந்ததிகள் நம்மால தலை குனியுமே, இன்னைக்கு அஞ்சுவதே கிடையாது. அப்படி அஞ்சாமல் செய்யக்கூடிய அஞ்ஞானத்தை அழிப்பது வேல் தான். ஞானத்தை தரும். முதல்ல பழிக்கு அஞ்சணும். நம்முடைய வாழ்க்கை நம்மை சார்ந்தது மட்டுமல்ல, நமக்கு பின்னாடி நம்முடைய சந்ததி சார்ந்தது. அந்த சந்ததிக்கு ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது? தலை குனிவை ஏற்படுத்தி விடக் கூடாது. அதுல ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் கவனமா இருக்கணும். அது எல்லாத்தையும் அழிக்கும். நம்ம சொல்றோம் பாருங்க, இன்னைக்கும் இல்லை என்னைக்குமே மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை உண்டு. இன்னைக்கெல்லாம் ஒரு காலத்துலலாம் நாங்க சொல்லுவோம், ரொம்ப கவனமா இருக்கணும், ஆடவர்கள்ட்ட பெண்கள் கவனமா இருக்கணும். இன்னைக்கு இப்படின்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. பெண்கள்கிட்டையும் ஆடவர்கள் கவனமா இருங்க. வருத்தத்தோடு சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு அப்படி இப்படி வாழ்க்கை இன்றைக்கு தடம் புரண்டு கொண்டிருக்கிறது. காரணம் பார்க்கிற காட்சிகள். ஒரு விஷயத்த சிந்திக்க மறந்தவங்களுக்கு கூட ஞாபகப்படுத்தலாம். ஆனா இன்னைக்கு சிந்திக்க மறுக்கிறாங்க. ஏன் சிந்திக்கணும்? அதனால என்ன? இன்னைக்கு கேட்கிற கேள்வி என்ன தெரியுங்களா? பலரு அதனால என்ன, அதனால என்ன, இன்னைக்கு அப்படிதான் கேட்கிறாங்க. அதனால என்னங்க இப்ப கெட்டு போயிடுச்சு? எங்களுக்காக நாங்க வாழ்றோம், எங்களுக்காக. யாரும் தனக்காக வாழவே முடியாது. இது ஒரு சமூகம். சில கட்டுப்பாடுகள் இருக்கு. கட்டுப்பாடே வேண்டாம் அப்படின்னா அடுத்த பிரிவுல முருகப்பெருமான்கிட்ட கேட்டு, அப்ப அப்படியே ஒரு பன்னிக்குட்டியா போட்டு விட்டுருப்பா, என்னோட கேட்டகிரியை மாத்திரு, நான் யாருக்கும் கட்டுப்படலாம் மாட்டேன், ஒரு எருமையா போட்டு விட்டுரு, காட்டுல ஒரு விலங்கா போட்டு விட்டுரு. ஏன்னா அதுக்குதான் கட்டுப்பாடு கிடையாது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் அதுக்கு கிடையாது. மனுஷன்னா கட்டுப்பட்டு தான் வாழணும். அதனாலதான் பாருங்க, இந்த காமத்திற்கு
காமத்திற்கு ஆசை எதை வேணாலும் சொல்லலாம். பெண்ணாசை, மண்ணாசை, பொன்னாசை, அது எல்லாரையும் கெடுக்குங்க. அது எந்த ஆசையா வேணாலும் இருக்கலாம். நேரத்தை தேவையில்லாம வீணாக்காதீங்க. காரணம் என்ன தெரியுங்களா? இந்த ஆசை இருக்கு பாருங்க, உங்களுடைய தகுதியை குறைக்கும். ரொம்ப அழகா சொல்லுவாரு, சிவபக்தர்கள்ல சிறந்தவன் யாரு? ராவணன். அவன மாதிரி பக்தி செலுத்துறதுக்கு ஆளே இல்லையா, அவ்வளவு பக்தன் ராவணன். அந்த நியமங்களை எல்லாம் சரியாக கடைபிடிக்க கூடியவன் ராவணன். தெரியுங்களா? நீங்க சந்தேகமா பார்த்ததை பார்த்தா எனக்கு சந்தேகம் ஆயிடுச்சு. நம்ம தப்பா சொல்றோமோ. கொஞ்சம் அப்பப்போ முகத்துல ஏதாவது கொஞ்சம் சிரிப்பை காமிங்க, அப்பதான் பேச முடியும் பேச்சாளர்களுக்கு. நீங்க அதுக்காக அம்மாவுக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும்னா ஒன்றும் நீங்க கழுத்துல கிடக்கிற செயினெல்லாம் கட்டியெல்லாம் கொடுக்க வேண்டாம். கொஞ்சம் புன் சிரிப்பு கொடுத்தா போதும், பொண்ணெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ராவணன் இருக்கான் பாருங்க, மிக சிறந்த பக்தன். அவன மாதிரி பக்தி செய்ய முடியாது. கம்பர் பாடும் பொழுது பாடுறாரு பாருங்க, அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவனை புகழும் பொழுது கம்பரே பிரமிக்கிறார். அவனுடைய தோள்களை பார்க்கிறாரு, வாரணம் பொருதம் மார்பும். யானை 10 யானை வந்துச்சுன்னா அதோட மோதி அந்த யானையினுடைய தந்தங்களே தன்னுடைய மார்பிலே அணிகலன்களாக கொண்ட ஒரு வீரனா யாரு? ராவணன். வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும். கைலை மலையே அசைச்சு பார்த்தானா இல்லையா? வரம் கொடுத்தார் சிவபெருமான். ஆனாலும் அவனுக்கே ஒரு சந்தேகம், இந்த வரம் செல்லுபடி ஆகுமா, பார்த்துருவோம். மோதிரம் பெரிய ஆள்கிட்ட மோதுவோம். என்ன செஞ்சான்? இந்த கைலை மலைய அப்படி தூக்குவோன்னா எங்க அப்பா ஒண்ணுமே செய்யல. சிவபெருமான் என்ன செஞ்சாரு? கால் கட்டவரல் கூட இல்ல, கால் கட்டவரலுடைய நகை நுனி இருக்கு பாரு, அதுல வச்சு நசுக்குனாரு. ஒரு நசுக்கு 1000 ஆண்டுகள். ஒரு காலத்துல அவனுக்கு தசகிரீவன் தான் பேரு. இந்த அழுதான் பாருங்க, ஓன அழுதான் முடியாம, அதனாலதான் அவனுக்கு ராவணன்னு பேரு. 10 தலைகளை கொண்டதனால் தசகிரீவன். ஆனா அழுதனால ராவணன் ராப்பகலா அழுதுகிட்டே கிடந்தானா. அதுக்கப்புறம் என்ன செய்தானா? தன்னுடைய நரம்பிலே ஒன்றை எடுத்து அதை வீணையிலே நரம்பாக மாட்டி சாமகானம் இசைச்சு என்ன பண்ணா? இறைவனை இறங்க செய்தான், இறக்கப்பட செய்தான். இசைக்கு மயங்காதவன் உலகத்தில் இருக்க முடியுமா? அதனாலதான் அடுத்த நிகழ்ச்சி இசை. அப்படிப்பட்டவன் வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவர்க்கு ஏற்ப நயம்பட உரைத்தனாவும் தாரணி மவுளிப்பத்தும் சங்கரன் கொடுத்த வாளும் வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையே மீண்டு போனானா. காரணம் என்ன தெரியுங்களா? மாற்றான் மனைவி மீது ஆசைப்பட்டது. எப்படிப்பட்டவனா? கம்பர் சொல்றாரு பாருங்க, சிவ வழிபாட்டில் கூட அப்படி ஒரு கம்பீரமா நிப்பானா. வழிபாடு செய்யும் பொழுது கூட அப்படி உருண்டு பொருள்றதெல்லாம் கிடையாதான். அதுல கூட 10 பேர் நம்மளை பார்ப்பாங்களேன்னு ஈசருக்கு ஆயினும் ஈடு அழிவுற்று இறை வாசிப்பாடு அழியாத மனத்தினன். அந்த மரியாதையை எந்த இடத்துலயுமே விட்டு கொடுக்க மாட்டானா. அப்படி கம்பீரமா நின்றுதான் அந்த கைகளை அப்படியே கூப்பி சிவபெருமான வழிபாடு செய்வானா. அவன் சீதை முன்னால எப்படி நின்னானா? ஈசருக்கு ஆயினும் ஈடு அழிவற்று இசை வாசிப்பாடு அழியாத மனத்தினன் ஆசை பாடும் அந்நாடும் அடர்த்திட கூசி கூசி இணையென கூறினார். ஒரு பக்கம் ஆசை, ஒரு பக்கம் வெட்கம் இருந்தது. ஆனாலும் அந்த தயக்கத்தை வெட்கத்தை ஆசை வென்றது. சீதை முன்னாடி எப்படி நிக்கிறான்? அப்படி நிக்கிறான். எப்படி நின்னானா? அப்படி பணிவோடு குழஞ்சி. அதான் இந்த மாதிரி கம்பீரமா இருக்கிறவனுக்கெல்லாம் இந்த ஆசை வந்தா குழைவு வந்துடும், பொம்பளை மாதிரி மாறிடுவாங்க. அதான் உண்மை. நான் சொல்ல அருணகிரி சுவாமிகள் சொல்லியிருக்காரு. பாட்டு வேணும்னா நாளைக்கு வந்து சொல்றேன். அருணகிரி சுவாமிகள் சொல்லியிருக்காங்க. நான் சொல்றான், சீதையை பார்த்து, மூன்றுலகும் குடிமை செய்யும் குற்றத்து என் அடிமை கோடி அருளுதியால். என்ன சொன்னானா? 3 உலகத்தையும் அடிமை செய்பவன் நான். என்ன நீ அடிமையா ஏத்துக்க மாட்டியா? எப்படி? சீதையிட்ட அப்படி சொல்லி முகிழ்த்த கையினன் அப்படி கையெடுத்து கும்பிட்டானா மேல. அது எப்படி இருந்ததா? அந்த மலரெல்லாம் சேர்த்து பூச்செண்டு மாதிரி இருந்ததா. எத்தனை கை? 20 கை இல்லையா? முகிழ்த்த கையினன் பழி பார்க்காம அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்தான் அவன் முன்னாடி. நினைச்சு பாருங்களேன் எப்படிப்பட்டவன்.
ஈசன்ட்டையே இறங்காதவன் இந்த பெண்ணாசைன்னு எவ்வளவு இறங்கினா இறங்கல, படுத்துட்டான் நெடுஞ்சான் கிடையாது. அதுதான். ஆனா அந்த கட்டுப்பாடு பாருங்க, அவன் தாழ்ந்து போனான். ஆனா இவ எதுக்கும் மயங்கல. யாரு? சீதை. நீ இந்த நாட்டா ஆண்டா என்ன, எனக்கு என்னையா, எனக்கு அடிமை செஞ்சு எனக்கு என்ன ஆக போகுது, எனக்கு யாரும் அடிமை செய்ய வேண்டாம், எனக்கு நான் அடிமை செய்யறதுக்கு ஒருத்தவன், எனக்குன்னு ஒருத்தவன் இருக்கான், ராமன். அப்படி அவள் கட்டுப்பாடோடு இருந்த காரணத்தினாலதான் சீதையை சீதை எங்க இருக்கான்னு எல்லாரும் தேடி அலையும் பொழுது இலங்கையில சீதை இருக்கிறாங்கிற செய்தி யாருக்கு கிடைச்சது? அனுமனுக்கு கிடைச்சது. போய் பார்க்கிறாரு, ஆச்சரியப்படாரு. எப்படி இவளால இப்படி தன்னந்தனியாக அரக்கர்களுக்கு மத்தியில், இந்த ராவணன் படுத்தக்கூடிய கொடுமைகளுக்கு மத்தியில் எப்படி இவளால கட்டுக்கோப்பாக இருக்க முடிந்தது? பிரமிச்சு போறாரு. அப்படி பிரமிச்சு போயிட்டு அவள் இருக்கக்கூடிய செய்தியை ராமன்ட்ட சொல்லணும். ராம கவலையோட இருக்கான். ஐயோ, இவன் என்ன சொல்ல போறானோ? ரிஷிமுக பர்வதத்துல ஏக்கத்தோடு இருக்கிறான். பல கேள்விகள் மனசுக்குள்ள இருக்கு ராமனுக்கு. வந்த அனுமன் என்ன செஞ்சான் தெரியுமா? ஒன்னும் செய்யல. ராம பக்தியில அனுமனுக்கு மிஞ்ச முடியுமா? ராமர் இப்படி நிக்கிறாரு, அப்படி திரும்பிக்கிட்டான். ராமனை முதுக காட்டி அனுமன் என்ன செய்தார்? அப்படி திரும்பினாரு. வந்தா என்ன செய்வார்? எப்பொழுதும் ராமன் காலில் தான் விழுவார். இப்ப காலில் எல்லாம் விழுவார். அப்படி வந்தாரு, பார்த்தாரு, அப்படி திரும்பினாரு. சீதை இருந்த தென் திசை இருந்தது பாருங்க. எப்படி ராவணன் நிலந்தோய வீழ்ந்தானோ அதே போல கையை கூப்பி, யாரு? அனுமன் கையை கூப்பி சீதை இருந்த தென் திசையை நோக்கி சாஷ்டாங்கமா அப்படியே விழுந்தார். அதுதான் மரியாதை. கட்டுப்பாடுங்கிறது எப்படி பிரம்மச்சரியம் மேற்கொண்டவர் யார்? அனுமன். அதுதான் அவர் சொல்றார். சாதாரண தவம் கிடையாது. தர்மமே காத்ததோ சனகன் நல்வினை, கருமமே காத்ததோ கற்பின் காவலோ, அருமையே அருமையே யார் இது ஆற்றுவார்? அவ செஞ்ச தவத்தை செய்வதற்கு எப்படி யாரால முடியும்னு அனுமன் அப்படியே நினைச்சு அவ்வளவு மகிழ்ச்சியா அவருக்கு. அதுதான் வேலை என்ன செய்யும்? ஆசைகளை கட்டுப்படுத்தும், மட்டுப்படுத்தும். அப்பப்ப மனசு அலபாயதான் செய்யும், ஆனா ஆசைகளை அடக்க செய்யும் இந்த வேல். அதனாலதான் அது ஞானம். ஞானத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் இதெல்லாம் முன்னாடி நிற்கவே முடியாது. எல்லாத்திலிருந்தும், இந்த உலகத்துல நமக்கு வரக்கூடிய எல்லா துன்பத்திலிருந்தும், எல்லா எதிர்ப்புகளில் இருந்தும் நம்மளை காத்துக்கணும்னா என்ன செய்யணும்? கவசமா வச்சுக்கணும். தெய்வ துணைய என்ன செய்யணும்? கவசமா வச்சுக்கணும். 1000 வரும், ஒன்னே ஒண்ணு நினைச்சுக்கணும். சும்மா ஒண்ணுமே வழி இல்லாம கிடந்தப்போ ஒருத்தவனும் திரும்பி பார்க்கல. இப்ப 1000 பேர் வணக்கம் போடுறான், 1000 பேர் சல்யூட் அடிக்கிறான்னா என்ன காரணம்? நமக்கு இல்ல மரியாதை. நாம இருக்கிற பதவிக்கு, நாம இருக்கிற இடத்துக்கு, நாம பேசுற பேச்சுக்கு, அவ்வளவுதான். அதை நினைச்சுக்கிட்டு போகணுமே ஒழிய இந்த புகழையும், இந்த பணத்தையும், இந்த அறிவையும், இந்த கல்வியையும், இந்த பதவியையும் இங்கே ஏத்தணும்னு வைங்க, முருகப்பெருமானினுடைய வேல் வரும். அஞ்ஞானத்தை தீர்ப்பது வேல். அதனாலதான் சொன்னாங்க பெரியவங்க, எந்த இடத்துல நீங்க இருந்தாலும் வரும். பாமன் சுவாமிகள் சொல்லும் பொழுது சொல்றாரு பாருங்க, எங்க இருந்தாலும் நமக்கு துன்பம் வரும். எந்த இடத்துல வேணாலும், சமைக்கும் பொழுது வரலாம், நடக்கும் பொழுது வரலாம், பறக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நாம இன்னைக்கு கீழே இருக்கிறது இல்லைங்க, ஒரே பறக்கிறதான். பறக்கும் பொழுது வரலாம். எத்தனை பறவை எல்லாம் காணாம போனுச்சு. விமானம் எங்க விழுந்ததுன்னே பலருக்கு கண்டுபிடிக்க முடியாம போனுச்சு. துன்பம் யாருக்கு எப்ப வரும், எங்கிருந்து வரும், யாரால வரும், யாராலையுமே சொல்ல முடியாது. அதான் சுவாமிகள் சொல்றாங்க பாருங்க. பாம்பன் சுவாமிகள் என்ன சொல்றாரு? மண்ணிலும், இந்த மந்திரத்தை நல்லா ஞாபகம் வச்சுங்க, பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. சண்முக கவசத்துல 21வது பாட்டு. மண்ணிலும் மரத்தின் மீதும், மலையிலும் நெருப்பின் மீதும், தண்ணீரை சலத்தின் மீதும், சாரிசை ஊர்தி மீதும், நான் எங்க இருந்தாலும், நடந்தாலும் சரி, கடல்ல குளிச்சாலும் சரி, அடுப்புல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, ஆடவர்கள் வெளியில வாகனத்துல போனாலும் சரி, இல்ல விமானத்துல பறந்தாலும் சரி, எங்க இருந்தாலும், குகையில இருந்தாலும், எந்த இடம், மண்ணிலும் மரத்தின் மீதும், மலையிலும் நெருப்பின் மீதும், தண்ணீரை சலத்தின் மீதும், சாரிசை ஊர்தி மீதும், விண்ணிலும் பிளத்தினுள்ளும்,
வேறெந்த இடத்தும் என்னை. அம்மன் சுவாமிகள் சொல்றார், அப்பா இது இல்லை, எதையாவது ஒரு வார்த்தை விடுபட்டுடுச்சுன்னா நீ அந்த இடத்துக்கும் வந்துடணும். எப்படி பாருங்க, வேற எந்த இடத்தும் என்னை நன்னி வந்து அருளார் சஷ்டிநாதன் வேல் காக்க காக்க காக்கங்கிறார். இப்ப வேல் என்ன செய்யுமா? எல்லா இடத்துக்கும் வரும், அதுக்கு எந்த தடையுமே கிடையாது. எங்க இருந்தாலும் வரும், நமக்கு எதிராக யார் நின்னாலும் நமக்கு துணையா வரும். அதனாலதான் அந்த வேலுக்கு அவ்வளவு சிறப்பு. அந்த வேலை பாடுகின்ற பொழுது நம்முடைய பெரியவர்கள் ரொம்ப அற்புதமா பாடுறாங்க பாருங்க. இந்த வேலை அன்னகிரி சுவாமிகள் சொல்லும் பொழுது, அந்த 16 அடியில சொல்லும் பொழுது, சுரருக்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரிதனக்கும் நரர் தமக்கும் உறும் இடுக்கண் வினை சாடும். எல்லாருடைய துன்பத்தையும் தீர்த்ததான் எது? முருகப்பெருமான் திருக்கையில் இருக்கக்கூடிய வேல் தான். முருகப்பெருமானினுடைய வேலாயுதத்துக்கு மேலாயுதம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அதனால கவலையெல்லாம் யாரும் படக்கூடாது. காரணம், நாம இருக்கிற இடம் எது? துன்பத்தை தீர்த்த முருகப்பெருமான் இருக்கிற இடம். முருகப்பெருமானினுடைய அவதாரமே துன்பத்தை தீர்க்கிறதுக்கு தான். அதனால எந்த சஞ்சலமுமே நமக்கு இருக்கவே கூடாது. கேள்வியே இருக்கக்கூடாது. நீ எனக்கு செய்வியாங்கிற கேள்வியே இருக்கக்கூடாது. பாரத்தை மட்டும் அவனுடைய சன்னிதானத்துல வச்சிடணும். அதனாலதான் இந்த குழந்தைக்கெல்லாம் நிறைய பேர் பாருங்க, இந்த வள்ளி குகையிலெல்லாம் நிறைய பேர் இந்த புத்திர பாக்கியத்துக்காக நிறைய தொட்டியெல்லாம் கட்டுறீங்க. எல்லாத்துக்கும் பாடல் உண்டு. நாம பாடுறது கிடையாது. நாம எப்பொழுதுமே பஞ்சப்பாட்டு தான். எல்லாத்துக்கும் நம்ம பெரியவர்கள் பாடி வச்சுட்டாங்க. செல்வம் இல்லையா, ஆனந்த கழிப்பு, தங்க ஆனந்த கழிப்புன்னு ஒரு பாடல் உண்டு. அதுல சுப்பிரமணியம் சுப்பிரமணியம்னு வரும். கதையே மன்னிக்கணும், சுயமான தங்கம் இத்தங்கம் சிவ சுப்பிரமணியம் என்னும் தெய்வ தங்கம் அந்தனர் வேண்டொரு தங்கம் ஈரில் அரிசிகரகிரி நின்றெழு தங்கம் சுந்தரமாய் சுடர் தங்கம் உமை துங்க மலர்கர தங்கொரு தங்கம் அப்படின்னே வரும். தங்கம் தங்கம்னு வரும். தங்கம் சேரணும்னா தங்க ஆனந்த கழிப்பு பாடணும். அப்படி நிறைய சேர்ந்துருச்சுன்னா அடுத்த வருஷம் வரும்பொழுது பெட்டியோட வரணும். அதை மறந்துடக்கூடாது. குருதட்சணையை கொடுக்க ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. தங்கம் சேரணும்னா என்ன செய்யணும்? தங்க ஆனந்த கழிப்பு பாடணும். அதெல்லாம் பாடி நம்ம பெரியவர்கள் வச்சிருக்காங்க. அது எப்படிமா பாடணும்னா வந்துருமா அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. முதல்ல பாடி பாருங்க, வரலைனாலும் பாடுங்க, வரும். உடனே நடந்திருந்தாதான் நம்ம புண்ணியம் நிறைய பண்ணியிருப்போமே. நமக்கு தடைகள் பல இருக்கும், வினைகள் அதை பெற விடாம தடுக்கும். இந்த வினைகள் தீரும் பொழுதுதான் எல்லாம் முருகப்பெருமான் அப்படியே சேர்த்து கொடுப்பான். அப்ப நம்ம அது வரைக்கும் என்ன செய்யணும்? பாடிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி பாருங்க, வேர்க்குழவி வேட்கை, குழந்தை இல்லை அப்படின்னு யாரும் வருத்தப்படாதீங்க. முருகப்பெருமான் சன்னிதானத்துல வந்துட்டு என்ன கேட்கணும்? அப்பா உன்ன மாதிரியே அறிவும் அழகும் நிறைந்த குழந்தை வேணும்னு கேளுங்க. வெறும் குழந்தை வேணும் குழந்தை வேணும்னு கேட்காதீங்க. காரணம், அந்த குழந்தை தான் நம்மளுடைய சந்ததியை விருத்தி செய்யும். பேர் சொல்லும் பிள்ளைங்கிறான் பாருங்க. நமக்கு பிறகு நம்ம பேரை சொல்லணும் பிள்ளை. நாம அந்த புள்ள பேரை சொல்றதுக்கு பயப்படக்கூடாது. அப்படி பிள்ளைய பெக்க கூடாது. பேர் சொல்லணும், அப்படி துணிச்சலா சொல்லணும். அதனாலதான் இப்ப திரைப்படத்துல பாருங்களேன், கவியரசு கண்ணதாசன் சொல்லும் பொழுது சொன்னார் பாருங்க, சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா ஐயா உன் பேரை. அவளுக்கு பற்று கிடையாது, அவளுக்கு ஒரு பற்றும் கிடையாது. பார்வதிக்கு இறைவனுக்கே பற்று கிடையாது. ஆனாலும் இவ்வளவு அழகான குழந்தை, அறிவான குழந்தைய பார்த்தா யாருக்கு தான் ஆசை வராது? கவியரசர் போடுறாரு பாருங்க, முருகன் என்றால் அழகன் என்று தமிழ் மொழி கூறும். எல்லாரும் அழகா அழகா அழகன்னு அப்படியே கொண்டாடுறாங்களே, அது அழியாத அழகு முருகப்பெருமான். நக்கீரர் பாடும் பொழுது சொல்றாரு பாருங்க, கை புனைந்து இயற்றா கவின் பெரு பேர் அழகுன்னு பாடுறாரு. அது அழியாத அழகு. எழுதறிய அறுமுகம்னு பாடுறாரு அன்னகிரி சுவாமிகள். அது இயற்கையாவே தோன்றிய அழகு. அப்ப அதை சொல்லும் பொழுது சொல்றாங்க பாருங்களேன், அப்ப அவர் சொன்னா எல்லாரும் அழகன் 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 முருகன்னு சொல்றாங்கப்பா. ஆனாலும் பாரு அந்த அழகன் எந்தன் குமரன், அவளுக்கு ஒரு பெருமை இருந்ததா. அந்த அழகன் நீங்கெல்லாம் கொண்டாடுறீங்களேப்பா, அந்த அழகன் யாரு தெரியுமா? அந்த அழகன் எந்தன் முருகன் என்று மனமொழி கூறும். மனசு பூரிச்சிச்சான். அப்படி பிள்ளைகளை பெக்கணும், வரத்தை கேட்கணும். வெறும் பிள்ளை பிள்ளைன்னு கேட்காதீங்க. அப்பா பிள்ளை கேட்கறது முக்கியம் கிடையாது, நல்ல பிள்ளையா கேளுங்க.
இந்த குலத்தை வாழ வைக்கக்கூடிய குழந்தையா கேளுங்க, ஞான குழந்தையா கேளுங்க. அதனாலதான் பாம்பன் சுவாமிகள் ரொம்ப அற்புதமா வேர் குழவி வேட்கை அப்படின்னு ஒரு பாடல், ஒரு பதிகத்தை பாடுனாங்க பாம்பன் சுவாமிகள். இதெல்லாம் இருக்கு, 10 பாட்டு தான், நினைச்சா 10 நிமிஷத்துல பாடி முடிச்சிடலாம். இதெல்லாம் முயற்சி செய்யணும். முயற்சி செஞ்சா மட்டும்தான். நாம முயற்சி செய்யாம முருகப்பெருமான் உடனே வந்து நிக்கணும்லாம் யாரும் எதிர்பார்க்க கூடாது. நாமளும் கொஞ்சம் உழைப்பு போடணும்ல. வேர்க்குழவி வேட்கை, வேர்க்குழவி வேட்கை 17 விளை செய்ய பாதம் ஓலினடன் மதிபோல் மாவை முகமண்டலம் பகுக்கணகும் கதியே வேர்க்குழவி நின்னை காதலால் தழுவ நிதியே வாராயோ கைகள் நீளுகின்றது அப்படின்னு அந்த முருகப்பெருமானையே குழந்தை மாதிரி, அந்த குழந்தை கையில ஒரு வேல். அதான் நான் சொன்ன பாருங்க, அது உடம்பிடி தெய்வம், அது ஞான குழந்தை, ஞானம் தோன்றிய இடத்திலிருந்து தோன்றிய குழந்தை. அப்ப அந்த குழந்தைய வேர்க்குழவி கையில, ஒரு குழந்தை கையில வேல் இருந்தா எப்படி இருக்கும்? அதவாக நினைச்சு, அப்பா நீ வரமாட்டியா, உன்னை நான் கொஞ்சம் முடியாதா, உன்னை அணைக்க முடியாதா, நீ எனக்கு வாழ்க்கை தரமாட்டியா அப்படின்னு பாம்பன் சுவாமிகள் பாடியிருக்காங்க அந்த பாட்டு. வேர்க்குழவி வேட்கை. இதுக்கெல்லாம் செல்ல பார்க்கலாம், தப்பே கிடையாது. அடிச்சாதான் இப்ப எல்லாம் வந்துருதே. வேர்க்குழவி வேட்கைன்னு தமிழ்ல போட்டு பார்த்தீங்கன்னாவே ஒரு 10 பாட்டு வரும். முதல்ல படிக்க எல்லாமே சிரமமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் படிக்க படிக்க அந்த பாடல் என்பது நல்லா விளங்கும். குழந்தைக்கு மட்டும்தான் பாடணுமானா அதெல்லாம் கிடையாது. காலத்துக்கு நம்ம கூட வேர்க்குழவி இருக்கணும்னா அந்த பாட்டை என்ன செய்யணும்? மற்றதெல்லாம் பார்க்காம அந்த பாட்டை முடிஞ்ச வரைக்கும் கேளுங்க. கேட்க 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 என்ன ஆகும்? நம்மையும் அறியாமல் நம்ம மனசுக்குள்ள போகும் அந்த மந்திரங்கள். மந்திரம்னாவே என்ன? நினைப்பவரை காப்பது மந்திரம். நீங்க நினைச்சாலே எந்த இடத்துல இருந்தாலும் அங்க வந்து உங்களை காக்கும், அதுதான் மந்திரம். அப்ப என்ன செய்யணும்? தொடர்ந்து இது போன்ற இந்த பாடல்களை எல்லாம், அந்த பாடல்களை எல்லாம் என்ன செய்யணும்? தொடர்ந்து கேட்க கேட்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதனாலதான் நம்முடைய பெரியவர்கள் ரொம்ப அற்புதமாக இந்த வேல் வகுப்பு, ரொம்ப நேரம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அழகா வெளியில குழந்தைகள் எல்லாம் பள்ளிக்கு அனுப்பும் பொழுது, வேலைக்கு அனுப்பும் பொழுது பெண்கள்லாம் என்ன செய்யணும்னா இந்த பாடல சொல்லணும். மண்ணிலும் மரத்தின் மீதும் மலையிலும் நெருப்பின் மீதும் தண்ணீரை சலத்தின் மீதும் சாரிசை ஊர்தி மீதும் விண்ணிலும் பிளத்தினுள்ளும் வேறெந்த இடத்தும் என்னை, இதை சொல்லிட்டு நாம அனுப்பணும். இல்லைன்னா பிள்ளைகளை சொல்லிட்டு அனுப்பணும். சொல்லுன்னு சொல்லுங்க, பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. நாம சொல்லி தந்தாதான், நமக்கே தெரியலன்னா பிள்ளைகளுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் சொன்னா கேட்க மாட்டான்லாம் சொல்லாதீங்க. 10 வயசுலயே கேட்க மாட்டானா 20 வயசுல கொஞ்சம் நினைச்சு பார்த்துக்கங்க. கேட்பாங்க, அதெல்லாம் கேட்பாங்க. கேட்க மாட்டானா முருகப்பெருமான் எப்படி கேட்பான்? ஓம் புள்ள 10 வயசு பிள்ளையே கேட்கலன்னா நீங்க பேசுறத முருகப்பெருமான் மட்டும் காது கொடுத்து கேட்கணும்னு, இதெல்லாம் பேராசை இல்லையா? நினைச்சு பாருங்களேன். 10 வயசு பிள்ளை கேட்காதான். அதெல்லாம் நாம வளர்க்கறதுலதான் இருக்கு. எதா இருந்தாலும் நாம வளர்க்கறது தான். நமக்கு முருகப்பெருமான் துணை இருக்கணும்னா என்ன செய்யணும்? இந்த மனசை முருகப்பெருமானினுடைய திருவடியில வச்சு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த வேல் வகுப்பை நீங்கள் தொடர்ந்து சொல்ல 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 எந்த சூழலிலும் என்ன செய்யும்? வேல் துள்ளி வந்து உங்களை காக்கும் என்று சொல்லி இதுவரைக்கும் பொறுமையோடு இந்த நிகழ்வினை செவிமடுத்து கேட்ட உங்கள் அனைவருக்கும் ஒரு துளிதான் இந்த வேலுடைய மகத்துவங்கிறது, ஒரு துளிதான் இன்னைக்கு நாம கேட்டிருக்கோம். அதை நீங்கள் கவனத்திலே கொண்டு இந்த விரதத்தை வேற எதுக்கும் செலவழிக்காம முருகப்பெருமான்ட்ட, அப்பா அந்த அலைப்பாயிர மனசை உன்னுடைய வேலினால் தடுத்து, நீங்க ஆரம்பிச்சிருங்க, தடுத்து நிறுத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும்? முடிந்த வரைக்கும், வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும், இந்த இடத்தை விட்டு போகிற வரைக்கும் முருகப்பெருமானினுடைய பாடல்களை, திருப்புகளை, வேல் வகுப்பை தொடர்ந்து படிக்க படிக்க நீங்க இங்கிருந்து கிளம்பும் பொழுது உங்களோடு ஒரு துணை வரும். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. வந்துட்டோம், போகும்பொழுது என்ன செய்யணும்? வரும்போதும் வெறுமையா வந்தோம், போகும்போதும் வெறுமையா போகலாமா? அவனை கையோட அழிச்சிட்டு போறது இல்லையா? அப்படி முருகப்பெருமானினுடைய வேலை நீங்கள் கையோடு கொண்டு செல்ல வேண்டும். காரணம், எப்பொழுதும் அது மட்டும்தான் நமக்கு துணையாக இருக்கும் என்று சொல்லி, வான்முகில் விழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அரங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக, உலகமெல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு.
வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம். நன்றி.